பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹுவினுடைய செயல்கள் அனைத்தும் அற்புதமானது என்ற ஒரு பொது தலைப்பிலே பேசி வருகிறோம். அவனை எங்கே நினைத்தாலும் ஆனந்தம்தான் மிஞ்சுகிறது. அவனை எப்போது நினைத்தாலும் ஆனந்தமும் மகிழ்ச்சியுமே மிஞ்சி கொண்டிருக்கிறது. அவனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் புரிந்து கொள்ளாததால் சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும். புரிந்து கொள்ளாததால் சில நேரங்களில் இப்படி நடக்கிறானே என்று எண்ணம் சில பேர்களுக்கு தோணும். புரிந்து கொண்டவர்களெல்லாம் அவன் செயல்களின் போது அவர்களுக்கு லாபம் நஷ்டத்தை எதிர்பார்க்காமல் அவன் செயல் அனைத்திற்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன மக்கள் நமக்கிடையே வாழ்ந்து இருந்தார்கள், இன்றைக்கும் வாழ்கிறார்கள். அவன் என்ன செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். கப்பல் கவிழ்ந்து போனது என்று சொன்ன போதும் அல்ஹம்துலில்லாஹ். கப்பல் கவிழவில்லை, திரும்ப அழகாக வருகிறது என்று சொன்ன போதும் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டு நிலைகளிலும் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் உள்ளத்தை பார்க்கிறேன், என் உள்ளத்தை பார்க்கிறேன். கவிழ்ந்தது என்று சொன்ன போதும் அது அமைதியாக இருந்தது, கவிழவில்லை என்று சொன்ன போதும் அமைதியாக இருக்கிறது. நான் ரெண்டு நேரத்திலும் என்னை அமைதிப்படுத்தியதற்காக அவனை நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். கப்பல் வந்ததற்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்ல, கவிழ்ந்ததற்காக அல்ஹம்துலில்லாஹ் இல்லை. என் உள்ளம் எப்போதுமே தடுமாறாமல் இரண்டையும் ஏற்கச் செய்தானே, அதற்காக அல்ஹம்துலில்லாஹ். எனவே சோதனை காலங்களிலும் அவன் புகழுக்கு உரியவன் என்பதை உலகம் உணர வேண்டும். சோதனை காலங்களிலும் அவன் புகழுக்கு உரியவன், புகழப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் அவன் பக்கம் போய் சேர வேண்டும். அவன் விஷயத்தில் நாம் குறை காணுவது என்றது நம்முடைய பலகீனமும் அறியாமையும். இப்போதும் அவன் புகழப்பட வேண்டும், எப்போதும் புகழப்பட வேண்டும். உலகத்தில் பெருமானார் ஒரு அழகான செய்தி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் அவனை புகழ்றதுன்னா. அல்லாஹ்வுக்கு பிரியம் அவனை புகழ்றது. குர்ஆன் ஷரீஃபினுடைய ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவையும் நீங்கள் பார்த்தால் அவனை புகழ்ந்தே முடிப்பான். அவன் அருளாளன், அவன் அன்பாளன், அவன் இரக்கமுள்ளவன், அவன் மன்னிப்பாளன், அவன் மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவன், ஞானமுடையவன், ஹக்கீமுன் ரഊஃபுன் ரஹீமுன் என்ற அந்த ஆயத்துக்களை, திருக்குர்ஆனின் வரிகளை முடிக்கிற போது அவனை புகழ்ந்து முடிப்பான். காரணம், அவன் புகழை நேசிப்பான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எப்போதும் அவனை புகழ்ந்திருக்க தௌஃபீக் செய்வானாக. இன்ப துன்பங்களில் அவன் பக்கம் எதையும் சேர்க்காமல் நம்முடைய குறையையே பார்ப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆக அவன் அனைத்திலும் மகத்தானவன். உலகத்தில் அவனுடைய மன்னிப்பு குறித்து எழுதுகிறார்கள். எவ்வளவு வினோதமானது! அவ்வளவு சீக்கிரமாக மன்னிக்கிற தன்மைங்கிறது அவன் படைத்த படைப்புகளிலே ரொம்ப இல்லை என்கிறார்கள். அவன் படைத்த படைப்புகளில் மன்னிக்கிறதுலாம் அவ்வளோ சீக்கிரமாலாம் முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளோ சீக்கிரமாலாம் மன்னிக்க முடியுமா? நேற்று தான் சண்டை போட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு கல்யாணம் விடுன்னு அவ்வளோ சீக்கிரமாக மன்னிக்க முடியாதுங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். மன்னிப்பதற்கு மனசு வருவதில்லை. தவறு செய்தவங்களை மன்னிக்க மனசு வர்றதில்லை. மன்னிக்கணுங்கிற கட்டத்துக்குள்ளே நுழைவதே இல்லை. இன்னும் கொஞ்ச காலம் அவனை அப்படி தான் வைக்கணுங்கிறாங்க. நிறைய குடும்பங்களிலே பிள்ளைகள் மீது பெற்றோர்களுக்கு வேகம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. அதனால் பிள்ளைங்க வெளியில் இருக்கிறாங்க. சமாதானத்திற்காக நம்ம போய் பேசுனா, அதற்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு விட்டு வைங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் தான் அவனுக்கு புத்தி வரும். உடனே மன்னிப்பதற்கு மனசு இல்லை. பிள்ளைங்கள்ட்ட போய், எப்போ அவங்க வாப்பா வயசாயிட்டாங்க, நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போப்பா. இல்லை ஹஜ்ரத், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் தனிமையில் கிடந்து தான் அவருக்கு புத்தி வரணுங்கிறான், அவருக்கு புத்தி வரணுங்கிறான். இப்படி ஒரு காலம். மன்னிப்பதற்கு யாருக்கும், பிள்ளைகளுக்கும் மனமில்லை, பெற்றோர்களுக்கும் மனமில்லை. இங்கே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மன்னிப்பதில் விசாலமானவன் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியிடத்திலே ஒருவர் வந்தார், வந்து சொன்னார், நாயகமே, நான் ரொம்ப பெரிய தவறு செய்து விட்டேன், என்னுடைய நிலை என்னான்னு கேட்டார். கொஞ்சம் பக்கத்தில் வர சொல்லுங்கன்னாங்க பெருமானார். பக்கத்தில் வர சொல்லுங்க. அவரை கொஞ்சம் பக்கத்தில் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, ஒன்றும் இல்லைப்பா, குல் அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸவு மின் துனூபி. ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட துவா? நீ இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடு, அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸவு மின் துனூபி. யா அல்லாஹ், நான் எவ்வளவோ பாவம் செய்திருக்கிறேன், கொஞ்சம் மேலையும் செய்திருக்கிறேன், கீழையும் செய்திருக்கிறேன், கூடுதலாக செய்திருக்கிறேன். என் பாவங்களை எல்லாம் விட உன் மன்னிப்பு விசாலமானது என்று சொல்வாயா. யார் கற்றுக் கொடுக்குறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் பெருமக்கள் எழுதுவாங்க, நோன்பு திறக்கிற போது தினமும் இந்த துவாவை 3 தடவை கேட்கணும். இந்த துவாவை, யா வாசிஅல் மக்ஃபிரா ஃபக்ஃபிர்லி, விசாலமாக மன்னிப்பவனே என்னை மன்னிப்பாயாக.
விசாலமாக மன்னிப்பவனே என்னை மன்னிப்பாயாக. நோன்பு திறக்கிற நேரத்தில் அந்த துஆவை 3 தடவை கேளுங்கன்னு எழுதுறாங்க. இதை கேட்காம நம்ம நோன்பு திறக்கிறது இல்லை. யா வாசிஅல் மக்ஃபிரா, விசாலமான மன்னிப்புடையவனே, வக்ஃபிர்லி, என்னை நீ மன்னிப்பாயாக என்று பெருமானார் நோன்பு திறக்கிற போது, காலையிலிருந்து நோன்பு வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக பசித்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக விழித்திருந்திருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக தாகத்தை தாங்கியிருக்கிறோம், பசியை தாங்கினோம், வெயிலினுடைய சிரமத்தை தாங்கினோம். இப்போ நமக்கு ஒரு உற்சாகம், நான் நோன்பு வச்சுட்டேன், அல்லாஹ்வுக்காக பசி தாங்கிட்டேன், அல்லாஹ்வுக்காக தாகத்தை தாங்கிட்டேன். இல்லப்பா, நீ இப்படி கேளு, உன் மன்னிப்பு என் பாவத்தை விட விசாலமானது, என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேள். அப்போ நோன்பு பிடிச்சிட்டு என்ன மன்னிப்பு கேட்கிறது? நீ நோன்பு பிடிச்சி இறைவனை நெருங்கினாலும் பல நேரங்களில், பல பகல்களில், பல நோன்புகளுக்கு இடையே நீ ஒரு பாவி என்று ஒத்துக்கொள் என்றார். அதனாலதான் தொழுதுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்ன உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அல்லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அத்தூபு இலை. தொழுகைதானுங்க முடிஞ்சிருக்கு, தொழுது முடிச்சிட்டு எதுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறீங்க என்று கூட சில பேர் விளக்கம் இல்லாமல் கேட்பார்கள். தொழுகை முடித்திருக்கிறேன், தொழுகைதான் முடித்திருக்கிறேன், தொழுகை முடித்ததற்கு பின்னால் பாவ மன்னிப்பு கேட்க சொன்னாங்க பெருமானார். ஏன்? ரப்பே, உன் கடமையை செய்திருக்கிறேன், இதில் என் மனசுல ஏதாவது கர்வம் வந்துடக்கூடாது, அதுக்கு மன்னிப்பு. உன் கடமையை முடித்தேன், நீ சொன்ன மாதிரி நான் செய்திருக்க மாட்டேன், மன்னித்து விடு. உன்னுடைய தொழுகைதான், தொழுகையிலும் கூட குறை இருக்கிறது, என் மனசிலே எண்ணங்கள் சரியில்லாமல் போயிருக்கலாம், நான் ஓதுன வரிகளில் தவறுகள் நடந்திருக்கலாம். எங்கேயுமே என்னை திருப்திப்படுத்தி நான் பார்ப்பதற்கு ஒரு இடத்தை அல்லாஹ்வும் ரசூலும் கொடுப்பதில்லை. ஏன்? உன்னை நீ திருப்திப்படுத்தி பார்த்து விட்டால் அடுத்த கட்டம் அதற்கு மேல் நீ நகர மாட்டாய். உன்னை திருப்திப்படுத்தி பார்த்து விட்டால் அதற்கு மேல் நீ நகர மாட்டாய். உன்னுடைய அடுத்தடுத்த எட்டுக்கள் அல்லாஹுவை நோக்கி இன்னும் அதிகமாக வேண்டும், அல்லாஹுவினுடைய பாதையை நோக்கி அதிகமாக வேண்டும். நீ உன்னை திருப்திப்பட்டு விடக்கூடாது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூம்லேருந்து வெளியில் வர்றாங்க பெருமானார், உஃப்ரானக், பாத்ரூம் வெளியில் வர்றாங்க, உஃப்ரானக் ரப்பே, உன்னுடைய மன்னிப்பை கேட்டவனாக வெளியே வருகிறேன் என்கிறார். கேட்குறாங்க பெருமக்கள், இப்போ ஏன் குஃப்ரானக்கான்னு சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கு. அல்லதி அதஹப அன்னில் அதா வஆஃபானி, எனக்கு நோவினை கொடுத்து கொண்டிருந்த என்னுடைய நஜீசுகளை, கழிவுகளை என் உடலை விட்டு வெளியாக்கினாயே, உனக்கு எல்லா புகழும். அந்த துஆவிலே நிறைய பொருள் இருக்கிறது. என்ன, 2 நாள் யூரின் போகலன்னா நம்ம நிலைமை என்ன நமக்கு தெரியும், 2 நாள் மோசன் போகல நம்ம நிலைமை என்னன்னு தெரியும். அப்ப எனக்கு நோவினையாக இருந்த, நோவினை தந்து கொண்டிருந்த கழிவை நீக்கி உனக்கு புகழ் என்று துஆ செய்றாங்க. அந்த துஆவுக்கு முந்தி குஃப்ரானக்கான்னாங்க, உன்னுடைய மன்னிப்பை கேட்டு வெளியில வர்றேங்கிறாங்க. பாத்ரூம்ல இருந்து வெளியில வர்ற போது சலாம் கொடுத்த பின்னால மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. நோன்பு திறக்கிற போது யா வாசியல் மக்ஃபிரா, விசாலமாக மன்னிப்பவனை என்னை மன்னிப்பாயாகன்னு கேட்க சொல்றாங்க. பாத்ரூமை விட்டு வெளியில வர்றாங்க. வருகிற போது சர்க்காரை ஆலம் குஃப்ரானக், உன் மன்னிப்பை கேட்கிறேன். ஏன்? பாத்ரூமில் என்ன தப்பு நடந்து போச்சு? இல்லை, ஒரு சில நிமிடங்கள் உன்னுடைய திக்ர் இல்லாமல் உள்ள உட்காந்துட்டன்ல, என்ன மன்னிப்பாயா. அங்க தும்முனா கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. உன்னுடைய திக்ர் இல்லாமல் உள்ளே இருக்கிறேன். அப்போ மன்னிப்பு கேட்பதற்கு குறிப்பிட்ட நேரமெல்லாம் சொல்லித்தரல. தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருத்த உடனே கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், என்னுடைய மக்ஃபிர்லி, என் பாவத்தை நீ மன்னிப்பாயாக. தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருத்து உது செய்து விட்டு தக்பீர் கட்ட வேண்டிய அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கிற போது தொழுகையில் நிற்கிறோம். அந்த நேரத்தில் நம்மை மாதிரி யார் என்று என்ன வந்துடக்கூடாது, என்ன மன்னிச்சிரு என்று சொல்லிட்டு தக்பீர் கட்டுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் விசாலமானவன் மன்னிப்பதிலே. அவ விசாலமான மன்னிப்புடையவன் என்பதை நோன்பு திறக்கும் போது கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ அந்த சஹாபி நபி தோழர் வந்து கேட்கிறார், நான் ரொம்ப பாவம் செய்துட்டேனே நாயகமே. அல்லாஹ்வுடைய நபி கேட்கிறா, சொன்னாங்க, நான் ஒரு வார்த்தை சொல்ற, நீ சொல்லுப்பான். நாங்கள் குல் அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக்கு அவ்ஸா மின் துனூபி, நான் என்னதான் பாவம் செய்துட்டாலும் உன்னுடைய மன்னிப்பு அதை விட விசாலமானது. அடுத்து ஒன்று சொன்னாங்க, ஒரு ரஹமத்துக்கு அருஜா மின் அமலி, என்னுடைய அமலை விட, நான் அப்படி தொழுதிருக்கேன், இப்படி செய்திருக்கிறேன், இப்படி நோன்பு வச்சிருக்கிறேன், இப்படி துவா செய்திருக்கிறேன், இவ்வளோ குர்ஆனை ஓதிருக்கிறேன், இவ்வளோ திக்ர் செய்திருக்கிறேன் என்று என் அமலை விட நான் ஆதரவு வைப்பதற்கு ரொம்ப தகுதி உன் அருள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க கொண்டு வர்றாங்க பாருங்க. என்னுடைய அமலை விடவும்
ரஹ்மத்துக அர்ஜா மின் அமலி. இன்னைக்கு நான் எதை ஆதரவு வைக்கிறது? என்னுடைய அமலையா? ஆனால் சில வரியார்கள் கேட்டாங்க தன்னுடைய அமலை சொல்லி, எல்லாம் இந்த அமல் நான் செய்திருக்கிறேன், இந்த அமலின் பொருட்டால் என் காரியத்தை நிறைவேற்றுன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த தொழுகையின் பொருட்டால், நான் கேட்ட துவாவின் பொருட்டால், என் பெற்றோர்களுக்கு நான் செய்த உபகாரத்தின் பொருட்டால். அன்றைக்கு ஒரு நாள் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணியோடு நான் தவறு செய்ய முனைந்த போது உன்னுடைய அச்சம் வந்தது, அதை விட்டு விலகினேன், அதன் பொருட்டால் என்றெல்லாம் துஆ செய்த செய்திகள் ஹதீஸ்ல இருக்குது. அமல்களை சொல்லி காட்டி அல்லாட்ட தேவைகளை கேட்டிருக்கிறாங்க. இப்போ பெருமானார் இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க, நான் உன்னிடத்தில் கேட்பதற்கு ரஹ்மத்துக அர்ஜா மின் அமலி, உன்னுடைய அருள் என்னுடைய அமலை விடவும் எனக்கு ஆதரவாக இருக்கிறது. என் அமலில் நான் ஆதரவு வைக்கல, உன் அருளில் ஆதரவு வைக்கிறேன். இந்த ரெண்டை மட்டும் சொல்லிடு. எவ்வளோ பாவம் செய்திருக்கிற? இந்த ரெண்டையும் நீ அல்லாட்ட கேளு. மக்ஃபிரத்துக்கு அவுஸா மின் துனூபி, உன் மன்னிப்பு என் பாவத்தை விடவும் விசாலமானதும் உயர்வானதும். உன்னுடைய அருள் என் அமலை விட நான் ஆதரவு வைக்கிறேன். நான் அந்த மாதிரி தொழுதேன், அதனால என்ன நீ நல்ல நிலையில் ஆக்கு அப்படின்னு என் அமலை சொல்லி நான் கேட்கறதுக்கு இல்லை. என் அமலை விடவும் உன் அருள் மகத்தானது, உன் அருளை எனக்கு கொடுன்னு நான் கேட்குறேன், அதை ஆதரவு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே சொன்னாங்களா, கும் எழுந்திருச்சு போ. ஒரு பார்வை பார்த்தார். கஃபரல்லாஹு ஸன்பக், அல்லாஹ் உடனே உன்னை மன்னிச்சிட்டான் இப்போதே என்றாரு. மன்னிச்சிட்டான். இந்த வார்த்தை நீ சொன்ன போது அவன் மன்னிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அடியார்கள் தவறு செய்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சியாகி விடுகிறான் என்றார்கள். அவனுக்கு சந்தோஷமாயிடுமா, என் அடியானுங்கிட்ட வந்துட்டானே. வீட்டை விட்டு வாப்பா அம்மா விட்டு வெளியில் போயிட்டு வேண்டாம் நீ ஒன்றும் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், வீடு வேண்டான்னு போயிட்டு திரும்ப ஓடி வந்துட்டா பெற்றோர்கள் என்னதான் இருந்தாலும் அவங்க தாய் அணைச்சிக்கிடுவா, என் பிள்ளை வந்துட்டானே. சர்க்காரை ஆளும் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மன்னிப்பு கேட்டாலே போதும், நீ ரெண்டாவது தப்பு பண்ண போறன்னு அல்லாஹ்வுக்கு தெரியத்தான் செய்யும். இவன் மன்னிப்பு கேட்டாலும் சும்மா இருக்க மாட்டான், திரும்ப ஒருக்க தப்பு பண்ண தான் செய்வான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் நீ மன்னிப்பு கேட்டால் அவன் சந்தோஷப்படுறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்? அவனுடைய தன்மை அது. அதனால தான் ஒரு சூபி காபத்துல்லால கேட்டாங்களே, இஸ்மத்த மினத் துனூபி யா அல்லாஹ், காபாவுடைய திரையை பிடிச்சி என் வாழ்க்கைக்கு ஒரு வரம் வேண்டும், மௌத் வரைக்கும் நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு கேட்டான். அல்லாஹ் சொன்னா, அந்த வரம் கேட்காதீங்க, யாருக்கும் கொடுக்கறது இல்லை, நான் மன்னிப்பதில் சந்தோஷம் அடைகிறவன், நான் மன்னிப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். என் அடியான் அப்பப்போ சில தவறு செய்வான், அவனுடைய உணர்ச்சிகளால் உணர்வுகளால் மனிதன் என்ற தன்மையால் சில தவறு செய்வான். அப்ப அவன் என்கிட்ட வரணும், நான் மன்னிக்கணும். அதனால நீங்க இந்த வரம் கேட்க வேண்டாம் என்றான் அல்லாஹ் அந்த சூஃபியை. வரலாறு சொல்லி காட்டும், அவன் மன்னிப்பதில் அத்தனை விசாலமானவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான செய்தி, வரலாற்றின் பின்னணியிலே பனு இஸ்ராயில 2 பேர் இருந்தாங்களாம். பனு இஸ்ராயில 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் எப்படின்னா முத்தஹாபைன்னு எழுதுறாங்க. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அவ்வளவு அன்பும் காதலும் உள்ளவர்கள். 2 பேரும் நேசர்கள். ஒன்னாட்டே இருப்பாங்க, ஒன்னாட்டே வாழ்வாங்க, ஒன்னாட்டே போவாங்க. இதில் ஒருத்தர் பெரிய ஆபிதானார், பெரிய வணக்கசாலி, எப்பவும் இறை தியானத்தில் திக்ரில் ஃபிக்ரில். இன்னொருத்தர் காணும் போது நிபா, எப்பவும் பாவம் செய்ய ஆரம்பித்தார். அது எப்படிங்க? நட்புக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. இவர் நல்லா வணங்குறாருன்னா இவர் கூட அவர் சேர்ந்து அவர் வணங்க ஆரம்பிச்சிடணும், அல்லது இவர் கூட அவர் சேர்ந்து அவரும் சேர்ந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிடணும். ஆனால் இது வித்தியாசமாக இருந்துச்சு. 2 பேரும் நண்பர்களாக வளர்ந்து வாழ்ந்து நட்பு தொடர்ந்த காலத்தில் இவர்கிட்ட பெரிய தியானம் ஏற்பட்டுச்சு, அவர்கிட்ட தவறு ஏற்பட்டுச்சு. அப்போ இவர் அடிக்கடி சொல்வாராம், தம்பி நீ அப்படி செய்யாதப்போ அக்குசிர் மீன் ஜுனூபிக், பாவத்தை குறைச்சிக்கா செய்யாதுன்பார். அவர் ஒன்றும் கண்டுக்கிட மாட்டார், போயிடுவார். ஒரு நாள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். தன் நண்பன் ஒரு பெரிய தவறு செய்கிறான். அப்படி செய்த போது சொன்னார், அக்ஸிர், நீ குறைத்து விடு, இனிமேலும் நீ இந்த தவறு செய்ய வேண்டாம் என்று கொஞ்சம் கோபமா சொன்ன போது அவர் கேட்டார், அபு இஸ்தஃபியா ரகீபா, என்னை கண்காணிக்கிறதுக்கு அல்லாஹ் உன்னை அனுப்பி வச்சான்னு கேட்டார். நண்பு தான். கொஞ்சம் கோபப்பட்டு அவர் சொன்னார், நீ குறைச்சிக்கா, இனிமேலும் இந்த மாதிரி தப்பு நீ பண்ணக்கூடாதுன்ற போது அவர் சொன்னாராம், எனக்கு கண்காணிப்பாளனாக அல்லாஹ் உன்னை அனுப்பினானா அபு இஸ்தஃபியா ரகீபா, நீ அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஆளா, நீ நபியா, நீ ரசூலா, என்னக்கா என் மீது உனக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கான்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், லா யக்ஃபிருல்லாஹி வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு அபதா, அல்லாஹ் மீது சத்தியமா உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
வலா யுத்கிலன்னக அல்லாஹுல் ஜன்னா, உன்னை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அபதா எந்த காலம் கொண்டு மாட்டான். நான் இவ்வளோ நாளாக துவா செய்தேன், நீ நல்லா ஆகிடணும், நம்ம 2 பேரும் இங்கே ஒன்றா இருக்கிற மாதிரி அங்கேயும் போய் ஒன்றா இருக்கணும். நிறைய நண்பர்கள் அப்படி ஆசைப்படுவாங்க, அங்கேயும் நம்ம ஒன்றா இருக்கணும்னு. சில பேர் துனியாவில் சவுண்ட் இருக்கிற வரைக்கும் கூடயே இருப்பாங்க. பஸ்ஸை இருக்கிற இடத்துல ஒட்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் சவுண்டாக இருந்தோம், வசதியாக இருந்தோம்னா நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நம்ம பலகீனம் ஆகிட்டோம்னா நோண்டுருவாங்க. ஆனால் அதல்ல. அல்லாஹில்லா யௌமைதின் பாதுகும் லிபாதின் அதுவு இல்லல் முத்தகீன். நண்பர்களாக இங்கே இருந்த பல பேர்கள் அங்கே எதிரிகளாக மாறுவார்கள். அல்லாஹ் சொன்னான், இந்த உலகத்திலே நண்பர்கள், இவர் இல்லைன்னா அவர் இல்லை, இவரை பார்த்தா அவரை பார்க்கலாம், இவர் போனால் அவர் போவார். 2 பேரும் ஒன்னாட்டே போவாங்க, ஒன்னாட்டே வருவாங்க. ஆனால் அங்கே எதிரிகளாக இருப்பார்கள். இல்லல் முத்தகீன், அல்லாஹ்வின் அச்சம் உள்ளவர்களாக, அவனுடைய தொடர்புடையவர்களாக வாழ்ந்தவர்கள் அங்கேயும் நண்பர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் நம்மை அங்கேயும் நம்ம நட்பை தொடர செய்வானா. அவர் சொன்னார், நீ எப்படியாவது திருந்தி இங்கே நம்ம நண்பர்களாக இருந்த மாதிரி அங்கேயும் சொர்க்கத்தில் ஒன்றா இருக்கலாம் நினச்சேன், ரொம்ப ஆசைப்பட்டேன், நிறைய துவா செய்தேன். நீ ரொம்ப வரம்பு மீறிட்ட. கேட்டால் நீ என்ன நபியான்னு கேட்குற, நீ என்ன ரசூலான்னு கேட்குற, அல்லாஹ் உன்னை வந்து எனக்கு கண்காணிக்க அனுப்பி வச்சான்னு கேட்குற. இப்போ நான் சொல்கிறேன், வல்லாஹி லா அக்ஃபிருல்லாஹு லக அபதா, எந்த காலத்திலும் அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான். இன்னும் சொல்கிறேன், லா யுத்கிலன்னக அல்லாஹு அபதா ஜன்னா அபதா, சொர்க்கத்தில் அல்லாஹ் உனக்கு கூட்டவே மாட்டான். ஓ, உனக்கு சொர்க்கம் இல்லைன்றார். இவர் வேகத்தில் துவா செய்துட்டார், முடிஞ்சு போச்சு. வரலாற்றை பெருமக்கள் அழகாக பதிவு செய்வார்கள். 2 பேரும் மரணமான பின்னால் அல்லாவின் தர்பாருக்கு 2 பேரும் அழைக்கப்பட்டார்கள். அழைக்கப்பட்ட போது அல்லாஹ் அந்த பாவியை கூப்பிட்டான். கூப்பிட்டு சொன்னான், நீ சொர்க்கம் போவாயா, நீ சொர்க்கம் போ. கஃபர்துகா, உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்றான். இவரை கூப்பிட்டான், வணக்கசாலியை, நீ நரகம் சென்று விடு என்றான். ஏன் ரப்பே, நான் ஒரு நிமிடம் உன்னை மறக்கவில்லையே. அல்லாஹ் சொன்னான், நான் படைத்த என் அடியான், அவன் தவறு செய்கிறான், அவன் திருந்துவான், வாய்ப்பு கொடுக்கிறேன், உடனே நான் யாரையும் தண்டிப்பதில்லை. நீ எப்படி சொல்லலாம், காலமெல்லாம் உனக்கு மன்னிப்பு இல்லை என்று சொன்னாயா இல்லையா? உனக்கு சொர்க்கமே இல்லை என்று நீ சொன்னாயா இல்லையா? என் அடியானுடைய உள்ளத்தை நீ வேதனைப்படுத்தினா. இன்னொரு பக்கம் மன்னிக்க மாட்டேங்கிற என்ன செய்தி நீ எப்படி சொல்லலாம்? மன்னிக்கிறது நானாச்சே, நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா என் மேல இருக்கிற நம்பிக்கை அவனுக்கு போயிடுமே. என் மேல இருக்கிற நம்பிக்கை நீ போக செய்தாய், அந்த ஒன்று போதும், நீ நரகம் போகிவிடு. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான. பாவியை கூட பாவின்னு சொல்லாத நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் வித்தியாசமானது அவனுடைய மன்னிக்கிற விதம், அடியார்களை அவன் பார்க்கிற விதம். அடியார்கள் தவறு செய்கிற போது உடனே எல்லாம் பிடிச்சிக்கிறது இல்லை. நமக்கு அப்படி இல்லை. தப்பு திரும்ப திரும்ப செய்தால் உடனே அடி, பழி வாங்கி விடுகிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. தவறு செய்கிறவர்களை உடனே தண்டிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதுதான் இன்றைய வாழ்க்கை. அல்லாஹ் தன்னை பற்றி சொன்னான், நான் உடனே தண்டிச்சேன்னா இந்த பூமியில ஒருத்தன் மிஞ்ச மாட்டாங்கிறான். அடியார்கள் செய்த தவறுகளுக்கு அவன் தண்டனை கொடுத்தால், அதுவும் உடனே கொடுத்தால், இந்த உலகத்தில் யாரும் மிஞ்ச மாட்டார்கள். முசம்மா, ஒரு காலம் வரைக்கும் விட்டு கொடுப்பான். நாளைக்கு திருந்துவானே என் அடியான், நாளைக்கு திருந்தலாமே. நான் ஒரு வரலாறு செய்தி படித்தேன். ஒரு நபி சுஜூதில் இருந்த போது அவர்களின் சமூகத்தை சார்ந்த ஒருவர் வேகமாக போகிறேன் என்று நபியை கடந்து அவர்களை லேசா மிதித்து விட்டார். அந்த நபி கொஞ்சம் கோபப்பட்டார் என்று வரலாறு படித்தேன். அந்த நபி சொன்னாராம், அல்லாஹ் உன்னை ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் என்றாராம். ஏன்? நபியை தாண்டி போனதாலே, மிதித்ததாலே. அல்லாஹ் சொன்னான், இனிமேல் இப்படி ஒரு வார்த்தை உங்கள் நாவில் புறப்பட்டால் உங்களை நபிமார்களின் பட்டியலிருந்து நீக்கி விடுவேன் என்றான். இப்படி ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால், அடியார்கள் தவறு செய்கிறவர்கள் மன்னிக்கிற மனசு உங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, நான் மன்னிக்கிறவன், என் மன்னிப்பை நீங்கள் எப்போதும் குறைத்து பேசாதீர்கள். அவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம அது சாதாரணமாக சொல்லிவிடுவோம், உன்னையெல்லாம் ஒரு காலமும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்படி சொல்கிறவங்க நிறைய இருக்கிறான், ஊங்கிறதுக்கும் ஆங்கிறதுக்கும். அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், என் பொஞ்சாட்ட 100 தடவை சொல்லிட்ட உன்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்ட்டு. அந்த அம்மா சொல்லிட்டு அது அங்கே போய் நம்ம 2 பார்த்துக்கிடுவோம், அங்கே போய் பார்த்துக்கிடுவோம், யாரை மன்னிக்க மாட்டேன். அந்த பனு இஸ்ராயல் சம்பவத்தை அந்த அம்மா தெரிஞ்சிருக்கும் போல தெரியுது. அவர் சொல்கிறார், எங்கள் வீட்டம்மாட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன். அவளுக்கு இன்னும் தைரியத்தில் சொல்கிறா, அங்கமா பார்த்துக்கிடுவோம், அவன் யாரை மன்னிக்கிறான் யாரை மன்னிக்க மாட்டான்ட்டு. கரெக்டாக தான் சொல்லுது. ஏன்னா மன்னிக்க மாட்டோம்னு சொன்னால் அவங்கள தான் எல்லாம் தண்டிப்பான்னு வருது.
இவர் சொல்ற என்ன தைரியம் பாருங்க, 100 தடவை சொல்லி அவளுக்கு தைரியம் போகல. அவன் ரொம்ப வித்தியாசமானவன், ஆச்சரியமானவன், அவன் மன்னிப்பதிலே மகத்தானவன். பாவம் என்பது தவறுதான், அதுல ஒன்றும் மாற்றம்லாம் இல்லை. ஆனா தவறு செய்யக்கூடியவர்களுக்கு அவன் அருள் இல்லை என்றால் யாருடைய அருள் கிடைக்கும்? இன்னைக்கு சில விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். நிறைய நேரங்களில் நமக்கு வரக்கூடிய அருட்கொடைகள் கூட நம்முடைய பாவங்களால் தடுத்து நிறுத்தப்படுதுங்கிறதெல்லாம் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் மன்னிக்கிறாங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே சமயம் தவறுகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று வாழ வேண்டும் என்பது முக்கியமானது. நிறைய நியாமத்துகளை அடியார்களுக்கு அல்லாஹ் வராமல் தடுத்தது அல்லாஹ் அல்ல, நீ செய்த பாவம் என்றார்கள் பெருமானார். இன்னல் அப்தல யுஹரமு ரிஸ்க பிதம்பி யுஸீப், மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நியாமத்துகளும் ரிஸ்குகளும் அவனுடைய தவறுகளாலும் பாவங்களாலும் அது தடுத்து நிறுத்தப்படுகிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ரஹமத்து வரல, தேவையான நேரத்தில் மழை பெய்யலையா, அல்லாஹ் ஒன்றும் குறை செய்யல, இங்கே பாவங்கள் மிகைக்கிற போது அருள் நிறுத்தப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அது நம்ம கவனம் இருக்கணும். அல்லாஹ் மன்னிக்கிற அளவுக்கு விசாலம் இருக்கிறது. அவன் நூதனமாக மன்னிக்கிறான், ஆச்சரியமாக மன்னிக்கிறான். இப்படிப்பட்ட வணக்கசாலியை விட ஒரு பாவிக்கு மன்னிப்பு வழங்கி விட்டான் என்பதையெல்லாம் தாண்டி பாவம் என்பதும் பெரிய சோதனை என்பதும் மறந்துடக்கூடாது. அதனால பாதிப்பு நிறைய இருக்குது. ஒரு ரகசியமான செய்தி சொன்னா நீங்க உங்களை மாத்திக்கிடுவீங்க நினைக்கிறேன். பாவத்தில் ஒருத்தர் பிடிவாதமாக இருக்கிறார், தொடர்ச்சியாக இருக்கிறார், காலத்தில் என்ன சொன்னாலும் 4 பேருக்கு முன்னால் சரியாயிட்டு அப்புறம் ரகசியமா பாவம் செய்துட்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தனை பெரிய வணக்கம் செய்தாலும் அப்படி தொடர்ச்சியான ரகசிய பாவங்களை செய்பவர் கடைசி நேரத்தில் சோதிக்கப்படுவார். பல பேர்களுக்கு ஈமானும் பிடுங்கப்படும். சல்புல் ஈமான், ஈமான் எதனால் பிடுங்கப்படும்? அல் இஸ்ராரு அல துனூப், பாவத்தில் கொஞ்சம் பிடிப்பா இருந்துகிட்டே இருக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்டவங்க வணக்கம் வழிபாடுகள் இருந்த போதிலும் ஈமானில் சோதிக்கப்படுறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா, நம்முடைய கடைசி முடிவை நல்லதாக்கி வைப்பானா. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய இடத்துல கொண்டு நம்மை அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போறாங்க. அல்லாஹ்வின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நமக்கு உண்டாக்குறாங்க. அவன் மீது நல்ல அபிப்பிராயத்தை போக்குறவங்களை கூட அவன் நேசிக்கிறது இல்லை. அவன் மீது நல்ல ஒரு ஆயத்தில் அழகா சொன்னா, இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பி, அவன் ஒன்றை மட்டும் மன்னிக்க மாட்டான், அவனுக்கு நிகராக இணையாக துணையாக இன்னொன்னை நீ கற்பித்தால் மன்னிக்க மாட்டான். அவனுக்கு நிகர் ஒருத்தன் இல்லை, எல்லாரும் ஏத்துக்கிட்டோம், இறைவன் ஒருவன். அவனுக்கு நிகராக இணையாக துணையாக நீ ஒன்றை கற்பித்தால் அவன் மன்னிக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பி வ யக்ஃபிரு மா தூன தாலிக், அதை தவிர உள்ள அத்தனையும் மன்னிப்பான் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்ன செய்தி. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், எப்படி? அவனுக்கு இணை கற்பித்தால், அவனுக்கு துணை சொன்னால், அவனுக்கு நிகரா இன்னொன்று நீ காட்டினா அவனை மன்னிக்கிறது இல்லை. அதை தவிர உள்ள அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் மன்னிப்பான். அப்படியானால் வாழ்க்கையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவன் மன்னிக்க தயாரா இருக்கிறான். இன்னொரு செய்தின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ மன்னிப்பு கேட்க தயாராயிருந்தாங்க. நிறைய பேர் சேர்த்து வச்சுக்கிறது. நான் ஒருத்தட்ட சொன்னேன், ஐயா போதுமே வயசாகி போச்சே, கொஞ்சம் பக்குவமாக ஆகிடுங்களேன், பள்ளிவாசலுக்கு வந்துடுங்களேன், தாடியெல்லாம் வச்சுருங்களேன், இன்னும் 2 வருஷம் கழிவிட்ட செலுத்துங்கிறேன். அஜர் வயசாயிட்டு பக்குவமாக வந்துடலாமே, பள்ளிவாசலுக்கு வந்துடுங்களேன், நம்ம விட்டு வர்ற ஆளாக்கும். ஜும்மாவுக்கு வந்துட்டு போவார். வயசாகி போச்சே, நீங்கள் வந்துட்டு போகலாமே, கரெக்டாக இருக்கலாமே, கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சு. அதுக்கு அவர் சொன்ன பதில், இன்னும் 2 வருஷம் ஹசரத், அப்புறம் உங்கள் பக்கத்திலே தான் இருப்பேன்னார். எனக்கு நம்பிக்கை எப்படி? அவருக்கு 2 வருஷம் வரைக்கும் எனக்கே நம்பிக்கை இல்லை. அடுத்த நிமிஷம் நம்ம நிலைமை என்னான்றே தெரியல, அடுத்த நிமிஷம் என்னான்னு தெரியல. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகிய காலம் என்பதை நாட்டிலே இன்றைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற கொரோனா வைரஸ் நம்மைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எத்தனையோ லட்சத்தை காவு கொண்டு விட்டது. அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து நாட்டையும் நம்மையும் பாதுகாப்பானாக. அவர் சொன்னார், 2 வருஷம் ஹசரத், ஒன்றும் கவலைப்படாதியா. நான் எதுக்குங்க கவலைப்படணும், உங்கள் நன்மைக்கு சொல்கிறேன். சீதேவி நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருந்துடலாமேன்னு சொன்னால், அது சொன்னேன் 2 வருஷம். அப்போ பாருங்க, மன்னிப்பதற்கு அவன் தயார், மன்னிப்பு பெறுவதற்கு நாம் தயாரா? நாம் காலத்தை கடத்துகிறோம், பிற்படுத்துகிறோம்.
சில சின்ன காரியங்களை வைத்து அல்லாஹு தாலா விசேஷமாக நம்மை உயர்த்தி விடுகிறான். அதை நம்ம மறந்துடக்கூடாது. தவறுகள் நடக்கிற போது கூட நன்மைகளை எச்சரிக்கையாக இருக்கணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு நடக்குதுன்னா அது உன்னுடைய சக்திக்கு மீறி நடக்குது. சில பேர் சொன்னாங்க என்னால் கட்டுப்படுத்த முடியல, நன்மை செய்துட்டே இருந்தாங்க. நிறைய பேர் தப்பு செய்கிற காலத்தில் நன்மை செய்கிறது இல்லை. என்ன பள்ளிவாசலுக்கு வாங்கலை, நான் சுத்தமாக இல்லைங்கிறார். பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டா சுத்தமாக இல்லைங்கிறார். இப்போ நம்ம உங்கள் பக்கத்துலலாம் நிற்கிறதுக்கு இன்னும் நான் தகுதியே பெறலைன்னு எப்போ பெறுறது? தவறு செய்கிறவர்களுடைய மனோநிலை இப்படி இருக்குது. நாம நன்மை செய்ய லாயக்கு இல்லாத ஆள் என்று, அது மோசமானது. தவறு செய்கிறவங்க, மதுவுடைய பிரியர்கள் சில பேர் இருக்கிறாங்க, காமத்திற்கு அடிமை பல பேர் இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் எல்லாம் சில விஷயங்களை அஞ்சு ஒஞ்சு செய்த செயல்கள், இன்னைக்கு அதெல்லாம் பப்ளிக்கில் நடக்குது. அஞ்சு ஒஞ்சு வாங்க ஒரு தப்பு செய்யறதுக்கு, ஒரு காரியத்தை செய்யறதுக்கு, இன்னைக்கு அதெல்லாம் பப்ளிக்கில் நடக்குது. அன்னைக்கு பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இன்றைக்கெல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் பாவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காம சிந்தனைகள் மிகைத்திருக்கிறது. சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், முதியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கையிலே இருக்கக்கூடிய ஒரு செல்போன், அதற்குள் எல்லா வகையான காம சிந்தனைகளையும் தருகிற செய்திகள் நிரம்ப இடம் பிடித்திருக்கிறது. தவறு செய்வதற்கு புதுசாலாம் ஒரு வழி தேவையில்லை. வீட்டில் இருந்து எல்லா தப்பும் செய்கிற அளவுக்குள்ள காலங்கள், அஞ்சுக்கு வாழ்ந்த காலங்கள் போக சில விஷயத்தை ஒரு காலம்லாம் இருந்துச்சு. வாப்பா அம்மா இருந்தா உள்ளாடைய கூட அங்கிருந்து போட மாட்டாங்க. அப்படியே காலம் மாறி போய் இன்றைக்கு பகிரங்கமான முறையில் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆபாச காட்சிகளை கூடியிருந்து காணும் நிலைகள் உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. ஆக தவறு செய்யக்கூடியவர்கள் தங்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்பதோடு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நீ நன்மை செய்வதை விடாதே. பாவத்தை விட்டு விட முடியல, மதுவை விட முடியல, தப்பான சூழலை விட முடியல, கொடுக்கல் வாங்கல நேர்மையாக நடக்க முடியல, மனித உரிமை மீறுதல் விட முடியல. அப்படிங்கிறதுனால நன்மையே செய்யாமல் இருக்கிறதா? நன்மைக்கு வந்துகிட்டே இரு. இந்த நன்மை சில நேரங்களில் அந்த தப்புல விட்டு உன்னை பாதுகாத்து. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை உங்கள்கிட்ட இருக்கிற மானக்கேடான காரியத்தை விட்டு உன்னை தூரமாக்கும்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா என்ன? மானக்கேடான காரியம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அப்பவும் நீ தொழுதுட்டே இரு. இந்த தொழுகை அதை தடுக்கலாங்கிறான். நிறைய பேர் எப்படி இப்போ நம்ம தொழுகைக்கெல்லாம் வரதுக்கான ஆள் இல்லைங்க, உங்கள் பக்கத்தில் நிற்க நமக்கு தகுதி இல்லை, பள்ளிவாசலுக்கு வரதுக்கு தகுதி இல்லை, தான் செய்யக்கூடிய தவறு அவரை நன்மை செய்ய விடாமல் தடுக்கிறது. அந்த நிலைமையில் மரணம் வந்தால் அது ரொம்ப ஆபத்தானது. அதில் ரொம்ப கவனம் வைக்கணும். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவுபடுத்தினால் பொருத்தமாக இருக்கும். ஒரு பெரிய ஞானியை பற்றி படித்தேன். அவர் பக்கத்தில் குடியிருந்தவர் எப்போ முதுமினுல் ஹம்ர், மது பிரியர், பாவத்துக்கு அடிமை. இவங்க ஒரு பெரிய சூஃபி. அவர் தன்னை திருத்திக்கிற முடியலை. எப்பவும் ராத்திரி சத்தம் போட்டு இருப்பார். இரவுகளில் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ஏன்னா அவர் மதுவுக்கு அடிமைப்பட்டதாலே அந்த நிலையை இரவில் பார்க்க முடியும். சில பாவங்களை பகிரங்கமாக செய்வார். அந்த நிலைமையில் அவருக்கு மரணமும் வந்து முடிந்தது. அவர் மரணம் அடைந்த போது அந்த குடும்பத்தார்கள் எல்லாம் நேராக இந்த சூஃபியுடைய வீட்டுக்கு வந்து சொன்னாங்க, அப்பா நீங்கள் பெரியவங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பாவம் தப்பு தவறுலேயே மௌத்தா போயிட்டாரு, நீங்கள் ஜனாசா தொலை வைங்கன்னா. ஒரு ஆதரவு இருந்துச்சு. நல்லவங்க தொலை வச்சா பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம்ம ஜனாசா சாலிஹிங்களால் தொழுகை நடத்த தௌஃபீக் செய்வானாக. பெரியவங்க தொலை வைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் தொலை வைங்க, அல்ல அதை கொண்டு அல்லாஹ் மன்னிக்கலாம் தான். அவர் ரொம்ப சங்கடப்பட்டார். ஏன்னா அவர் கண்ணால் பார்த்தவர், அவர் அருகாமையிலே குடியிருந்தவர், அவருடைய தீய நடவடிக்கைகளை பார்த்திருக்கிறார். எந்த நேரத்திலும் போதையிலே வாழ்ந்ததை பார்த்திருக்கிறார். இறைவு நிறைவே இல்லாமல் வாழ்ந்ததை பார்த்திருக்கிறார். அவருக்கு மனசு கேட்கல. அவர் சொன்னார், தயவு செய்து என்னை கூப்பிடாதீங்க, இவ்வளவு கேவலமாக வாழ்ந்த அல்லாஹ்வை நினைக்காம மௌத்தானவருக்கு நான் ஜனாசா தொலை வைக்கிறது கஷ்டமா இருக்குது, என்ன அதான் இறங்குனா நான் மாட்டிக்கிடுவேன்னார். மறுத்துட்டார், தொலை வைக்கல. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இவருடைய மன்னிப்பு, இவருடைய பிரார்த்தனை வச்சாவது அல்லாஹ் ஏதாவது ஒரு ஆதரவு கொடுப்பான்னு நினச்சோமே, இவங்க இப்படி மறுத்துட்டாங்க. ரொம்ப சங்கடமாக போச்சு. வேறு இடத்துல ஒத்துழை வச்சாங்க, அடக்கியாச்சு. இவங்க போகலை. அந்த சூஃபி இரவிலே கனவு பார்க்கிறார். அந்த சூஃபி ஞானி கனவு பார்க்கிறார்.
இன்று காலையிலே மரணமாகி தான் தொலை வைக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த மனிதர் சொர்க்கத்தில் பட்டாடையில் அமைந்திருக்கிறார். சொர்க்கத்தில் பட்டாடையில் இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியப்பட்டார். அந்த வரலாறு இப்படி இருக்கிறது. அவருக்கு பைத்தியமே பிடிப்பதை போல் இருந்தது. இந்த வரலாற்றுக்குள்ளே நான் படித்தேன், அவருக்கு பைத்தியம் வருவதை போல் இருக்கிறது. ஏன் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ? ஏன்னா யாருடைய வெளிரங்கத்தை வச்சு எந்த முடிவும் செய்ய முடியாது. வெளிரங்கத்தை வச்செல்லாம் நம்ம முடிவு செய்ய முடியாது. அந்த ரங்கத்துக்கு அவன் சொந்தக்காரன். நாம் தவறு செய்து விட்டோமோ என்று பயந்தார். ஓடி வருகிறார். எழுந்திருத்த போது அவருடைய வீட்டுக்கு வந்து நிற்கிறார். அந்த குடும்பத்தார்களிடத்தில் கேட்கிறார். அவருடைய மனைவி உள்ளே இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட கேட்கிறாங்க, உங்க வீட்டுக்காருக்கு ஏதாச்சும் செயல்பாடு உண்டா? நாங்கள் பார்த்த இந்த ஆபாச காட்சிகள், நாங்கள் பார்த்த அத்துமீறல்கள், போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற வாழ்க்கை, அதை தாண்டி ஏதேனும் உண்டா என்று கேட்டபோது, இல்லை, நீங்கள் பார்த்த அந்த நிலைதான் அவர் வாழ்ந்தார். ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? வாரத்தில் ஒரு நாள் இந்த பகுதியில் இருக்கிற அனாதை குழந்தைகளை தன் வீட்டுக்கு அழைத்து வருவார். வாரத்தில் ஒரு நாள் இந்த பகுதியில் இருக்கிற அனாதை குழந்தைகள், பெற்றோர்களை இழந்த ஆதரவற்ற குழந்தைகளை அழைத்து வருவார். அந்த பிள்ளைகளுக்கு ஹசான் செய்வார், உபகாரம் செய்வார், உடைகள் கொடுப்பார், உணவுகள் கொடுப்பார், கண்ணீர் துடைப்பார், ஆறுதல் படுத்துவார். படுத்திவிட்டு சொல்வார், இந்த செயல் என்னுடைய மறுமைக்கு உதவியாக இருப்பதற்காக செய்கிறேன் என்பார். சுப்ஹானல்லாஹ். அனாதை குழந்தைகளை தூக்கி சுமக்கிற அந்த வாழ்க்கை அவருக்குள்ளே இருந்தது. அவர் போதையாக இருப்பார், அவர் ரொம்பவே தவறான வாழ்க்கையில் இருப்பார். ஆனால் வாரம் அந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சியாகுவார். பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வருவார். அந்த பிள்ளைகளுக்கு உணவளிப்பார், உடை கொடுப்பார். அந்த பிள்ளைகளிடத்தில் துஆ செய்ய சொல்வார். என் மறுமைக்காக துஆ செய்யுங்கள் என்பார். அந்த காட்சி எங்களை ரொம்பவே வியக்க வைத்திருந்தது என்றார். இந்த பெரியார் சொன்னார், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை பெரிய கருணை உள்ளவன். இந்த காரியம் அவருக்கு மறுமையில் கிடைத்து விட்டது என்றார். நான் பார்த்தேன், அவர் சொர்க்கத்தில் இன்பத்தோடு இருக்கிறார். காலமெல்லாம் தவறு செய்தவர். இப்ப நான் சொல்ல வர்ற செய்தி, பாவம் செய்கிறோம், நம்ம தப்பு பண்றோம், நம்ம வரம்பு மீறுகிறோம், நம்ம ஆபாசத்தில் இருக்கிறோம், நம்ம போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம போய் பெரியவங்க பக்கத்தில் இருக்க முடியுமா? நம்ம பள்ளிவாசலுக்கு போக தகுதி இல்லை, நம்ம நோன்பு பிடிக்க தகுதி இல்லை, நாம ஓதுறதுக்கு குர்ஆன் எடுக்க தகுதி இல்லை என்று நீங்கள் உங்களை ஆக்கிக் கொள்வீர்களே, ஆனால் அந்த மரணம் ரொம்ப ஆபத்தானது. அந்த நிலையிலும் நீங்கள் நன்மைக்கு விரைந்து வாருங்கள். அந்த தீமை எப்படியும் மறையும். இல்லை என்றால் இந்த நன்மையை கொண்டு அந்த பாவிக்கு கிடைத்த சொர்க்கம் உங்களுக்கும் கிடைக்கும். அனாதை பிள்ளைகளுக்கு ஆதரவு காட்டியது மாத்திரம் அல்லாஹ் சொன்னான், அந்த காரியம் எனக்கு திருப்தி அளித்தது, நீ செய்த மொத்தத்தையும் மன்னித்தேன் என்றான். ரொம்ப வினோதமானவன், ஆச்சரியமானவன், அற்புதமானவன். அவன் எப்படியெல்லாம் மன்னிப்பான், நம்முடைய கற்பனைக்கு அடங்காதவன். அத்தனை பெரிய இரக்கமுள்ள ரப்பை நான் நினைவு கூறுகிற அந்த பேரின்பத்தை பெற்றிருக்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெற வேண்டும். பாவத்தின் மீது ஒரு பக்கம் வெறுப்பு வர வேண்டும். நாம செய்கிற பாவங்கள் நமக்கு கிடைக்க இருக்கிற ரஹ்மத்துகளை நிறுத்துகிறது, சுகத்தை தடுக்கிறது, சோதனைகளை அதிகப்படுத்துகிறது, குடும்பத்திலே பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. வரவேண்டிய அருள்கள் தாமதமாகுது. பிள்ளைக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, அது தாமதம். நமக்கு கிடைக்க வேண்டிய ரிசுக்கு தாமதம். நம்ம எதிர்பார்த்த நியாமத்துகள் தாமதம். இதுக்கெல்லாம் அல்லாஹ்வை குறை சொல்லாதீர்கள். உங்களுக்குள் அவன் தடுத்தது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நம்முடைய பாவம் பல நேரங்களில் அருள்களை தடுக்கிறது. இன்னொரு பக்கம் நாம் மன்னிப்பு கேட்கிற போதெல்லாம் தஹஜ்ஜத்திலிருந்து மன்னிப்பு கேட்க கற்றுக் கொடுக்குறாங்க பெருமானார். தொழுகையில் கற்றுக் கொடுக்குறாங்க, நோன்பில் கற்றுக் கொடுக்குறாங்க. அவன் விசாலமானவன்கிற வார்த்தையை ஞாபகம் வையுங்கள். யா வாசி அல் மக்ஃபிரா ஃபக்ஃபிர்லி என்ற இந்த பிரார்த்தனையை, விசாலமான மன்னிப்பாளனே என்னை மன்னிப்பாயாக என்ற துஆவை மக்ரிபுல நோன்பு துறக்கத்துக்கு முந்தி 3 தடவை நம்ம சொல்லணும். அதோடு எப்போதும் ஓத வேண்டிய துஆ, மக்ஃபிர் அல்லாஹும்ம மக்ஃபிரத்துகா அவ்ஸௌ மின் துனூபி, உன்னுடைய மன்னிப்பு என் பாவத்தை விடவும் விசாலமானது. ரஹ்மத்துகா அர்ஜா மின் அமலி, உன்னுடைய அருள்தான் என் அமலை விடவும் ஆதரவு வைக்கப்பட வேண்டிய தகுதியானது. என் அமலை நம்பி நான் வாழவில்லை, உன் அருளை நம்பி வாழ்கிறேன் என்ற வாழ்க்கையை பெருமானார் கற்றுக் கொடுத்ததை போல அவனிடத்தில் எப்போதும் பிரார்த்தனையாக ஆக்கி அருள் பெறுவோம். அல்லாஹ் நம்மை மன்னிக்கப்பட்ட கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. அவனிடத்தில் எப்போதும் மீளுகிற வாய்ப்பை வழங்குவானாக. வித்தியாசமாக, வினோதமாக, ஆச்சரியமாக, வியக்கத்தக்க வகையில் அடியார்களை அவன் மன்னித்து அவன் நடந்து கொண்ட அந்த விதங்களை எப்போதும் ரப்புல் ஆலமீன் புரிந்து வாழ்வதற்கும் அருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட மௌத்தில் இருந்து பாதுகாப்பானாக, எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாப்பானாக, பொறாமைக்காரர்களை விட்டும் பாதுகாப்பானாக.
நாட்டிலே இருக்கிற அச்சுறுத்தலான இந்த காரியங்களை விட்டும் பாதுகாப்பானாக. மிக விரைவாக மஸ்ஜிதுகளை திறக்கச் செய்வானாக. புனிதமான நம்முடைய ஈதை மகிழ்ச்சியோடு நாம் நடத்துவதற்கு அருள் புரிவானாக. லைலத்துல் கத்ரை அடைவதற்கு அருள் புரிவானாக. வீடுகளிலே நடைபெறுகிற வணக்கத்தையும் நமது நோன்பையும் தொழுகையையும் கொஞ்சமும் குறைவில்லாமல் பள்ளிவாசலில் அவன் கொடுக்கிற கூலியை விடவும் அவன் விசாலமானவன் என்றார்களே பெருமானார், கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. எங்கிருந்தாலும் பாதுகாப்பானாக. குழந்தை பாக்கியத்தோடு நபியின் சுன்னத்தை பின்பற்றி குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கி தருவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.